ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருப்பதி தரிசனத்துக்கு வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் இலவசமாக டிடிடி இன்சூரன்ஸ் பாலிசி வழங்குறதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. அலிப்பிரி திருமலை ஏரியாவில் ஒருத்தருக்கு இயற்கையாகவோ இல்லை விபத்தின் மூலமாகவோ அடிபடுதல் உயிரிழத்தலுக்கு தகுந்த மாதிரி இந்த இழப்பீட்டு தொகை எவ்வளோங்கிறது பற்றின பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. ஒன்ஸ் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் பக்தர்களுக்கு இலவசமாக இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பாங்கன்ட்டு நியூஸ் சேனலில் நியூஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என்னோடய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவங்க தரிசனம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து படுக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க பழனி அது வரைக்கும் அந்த இறந்தவங்களையும் கூட இருக்கிறவங்களையுமே அந்த ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, திருமலையில் இறந்தால் பணம் கொடுப்பாங்களாமே, கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படின்ட்டு. மெயில் மூலமாக தான் கேட்டு இம்மிடியேட்டாக ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எந்த பணமும் டிடிடியில் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போது நியூஸ் சேனலில் பார்த்தேன். இது ரிலேட்டடாக டிடிடிலேருந்து அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி கருத்து கணிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. நடுவில் அந்த மாதிரி கால் யாரும் வந்ததாக சொல்லலை. பட் நேற்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. அன்னப்பிரசாதம், லட்டு, தரிசனம், உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது ரிலேட்டடாக அந்த மாதிரி உங்களுக்கும் கால் வந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. தினமும் டைரக்ட் சர்வதர்ஷனுக்கு 20 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். 12 to 1 இந்த இடத்துல ஆதாரோடு இருக்கும் அப்படின்னா ஷியோராக நமக்கு டோக்கன் கிடைக்கும். ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் சாயந்தரம் 6-7 மணிக்கெலாம் தீர்ந்துட்டு இருந்தது. நேற்று நைட்டு 8:30 மணிக்கு தீர்ந்துச்சு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். ஸ்ரீவாரிமெட்டில் கொடுத்துட்டு இருந்த திவ்யதர்ஷன் டோக்கன் இப்போது பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுக்கு தனி க்யூ இருக்குது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு தனி க்யூ, திவ்யதர்ஷன் டோக்கனுக்கு தனி க்யூ. நீங்கள் திவ்யதர்ஷன் டோக்கனுக்கு வாங்குறீங்கன்னா அதோட க்யூவில் போய் நின்னீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே டோக்கன் வாங்கிடலாம். அதே 3:30 மணி to 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணி எப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ கொடுக்குற டைம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் ஏடிஜிஹெச் சர்க்கிளில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். ஆனால் தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஏடிஜிஹெச் சர்க்கிள்ங்கிற இடத்துல ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனமெல்லாம் சேம் தான். தரிசனம் பார்க்குறதுக்கு 4 to 6 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2 to 4 மணி நேரம் ஆகலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஜூலை மாதத்துக்கு உண்டான விசேஷங்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 6 மணிக்கு தங்கப்பல்லக்கில் தாயார் மாட வீதி உலா வருவாங்க. ஜூலை 12 ஆக்சுவலாக ஒவ்வொரு மாத உத்திராட நட்சத்திரம் தாயாரோட அவதார திரு நட்சத்திரத்தப்போ கஜவாகன சேவாவில் மாட வீதி உலா வருவாங்க. அடுத்து சூரியநாராயண கோயில் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே ஹஸ்த நட்சத்திரம் அப்போது ஜூலை 3, ஜூலை 30. அடுத்து ஜூலை 16 தட்சிணாயன புண்ணியகாலம், அப்பையும் சாயந்தரம் 5 மணி போல் சூரியநாராயண சுவாமி மாட வீதி உலா வருவார். சுந்தரராஜ பெருமாள் ஜூலை 16 சாயந்தரம் மாட வீதி உலா வருவார். ரோஹிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் சாயந்தரம் மாட வீதி உலா வருவார்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி அப்ளைகுண்டா கோவிந்தராஜ சுவாமி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம் எல்லா கோயிலோட ஜூலை மாதத்து விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் டிடிடி ப்ரெஸ்ஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 68,229 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.02 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 30,559 பேர். டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் காலையில் 5 மணி போல் திருமலா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமும் ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்க. கீழ்த்திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் ஒரு 4 மணி போல் இருக்கும் அப்படின்னா கீழ்த்திருப்பதி விஷ்ணு நிவாஸ்லேயே நமக்கு ரூமும் எடுத்துக்கலாம். அங்கேயும் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆர்ஜிதம் கவுண்டரில் நம்ம பதிவு பண்ணி முயற்சி பண்ணலாம். க்யூவில் ஆதாரோட நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. சாயந்தரம் 5:30 மணி போல் ரிசல்ட்டு சொல்லுவாங்க. குலுக்கல் முறையில் நாம் தேர்ந்தெடுக்கப்படுறோன்னா மறுநாள் திருப்பதி பெருமாளை தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் பார்த்துட்டு கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம். ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா
மிஸ் பண்ணாமல் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.